எப்பவும் போலவே இந்த வீக்கெண்ட் ஒர்க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே சைக்கிளை பிரித்து போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிராங்க்கு கெசட்டு இதுதான் மெயினான ஏரியா. ஸோ அதை வந்து பிரித்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூல் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சு டோட்டலாக இப்போ பிரித்து வேலை பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெசட்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா இன்புட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இடையில ஒரு புஷ்ஷு கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ்ஷை நம்ம கரெக்டாக போடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு பிளேட்டுக்கு இடையில கேப் அதிகமாகிடும். அந்த கேப் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒன்று செயின் அந்த பிளேட்டுக்கு இடையில போய் சிக்கிக்கும். அப்படி இல்லைன்னா கியர் ஷிஃப்டிங் கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி 2 பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வராமல் நீட்டாக போடணும். தயவு செஞ்சு வேலை தெரியாமல் யாருமே இந்த வேலையெல்லாம் பார்த்துடாதீங்க. இந்த வேலையை பார்த்து முடிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் கிடைச்சது, அது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக டைட் வச்சதுக்கப்புறம் அதில் ஒரு சவுண்டு வரும். தென் பார்த்தீங்கன்னா அந்த பியூட்டிஃபுல்லான சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் அந்த சவுண்டை கேட்குறதுக்கு. அந்த சைக்கிளை ஃபுல்லாக ஃபிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ற ஒரு ஷோ உங்களுக்காக. ஸோ இதில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை நான் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பிளேட் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துல வந்து செயின் வந்து ஸ்லிப்பாகி விழுந்தாலும் அந்த சைடு விழுகக்கூடாதுன்றதுக்காக வச்சுருப்பாங்க. ஒருவேளை இந்த பிளேட்டில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் எல்லாம் அந்த நட்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பிளேட்டை நான் இத்தனை நாளில் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ சர்வீஸ் பண்ணலான்னு எடுத்து சர்வீஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது என்ன பிரச்சனை ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக நல்லாவே தேஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஒரு இடம் மட்டும் இல்லை, எல்லா இடமும் தேஞ்சிருச்சு. ரொம்பவே வேதனைக்குண்டான விஷயம் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நல்லா தேஞ்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு யாருமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ஒரு வேளை உடஞ்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் இந்த ஃபோக்ஸ் தேஞ்சு கட் ஆகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா பேக்கில் தான் நம்ம ஃபோர்ஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு வேலை ஆரம்பித்தேன். ஒர்க்கை முடிச்சுட்டேன். சரி அப்படின்ட்டு இப்போ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே மணியை பார்க்குறேன். அங்கே பாருங்கள், மணி எல்லாம் நமக்கு தெரியுதா? கிட்டத்தட்ட காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த ஒர்க்கு ஒரு 1 மணி வரைக்கும் பார்த்துருப்பேன்னு வைங்களேன். இதில் ஒரு விஷயம் மெயினாக சொல்ல போனால் நான் இன்னும் பல்லு விளக்க மறந்துட்டேன். இனிதான் போய் பல்லு விளக்கணும்.